வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனிப்பாடல்களில் ஔவையார் தனிப்பாடல்கள். இப்போ தனிப்பாடல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஔவையாராக இருக்கட்டும் இல்லை மற்ற புலவர்களாக இருக்கட்டும், அவர்களோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைந்த பாடல்கள் தான். அப்போ அதில் பார்க்குற பொழுது ஒரு சிலர் கொடையாளர்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் கருமித்தனம் அதாவது உலோபிகளாக இருப்பாங்க. அவங்கள பற்றின பாடல்கள். அதற்கு பிறகு வேறு எந்த மாதிரியான பாடல்கள் அமையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் இவரனுடைய திறனை சோதிக்கும் வகையில், கிண்டல் பண்ணும் வகையில், கேலி செய்யும் வகையில் ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் அமையும். அப்படி அமைந்த பாடல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். கோரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஆழ்வான் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் மிகுந்த செல்வம் உடையவன். ஆனால் யாருக்குமே ஒரு சின்ன காசு கூட கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் ஒரு தடவை ஔவையார் போய் அவரை பாடுறாரு. அப்படி பாடுற பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, யானை தர்றேன் உங்களுக்கு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அடுத்த நாள் போகிறாரு. யானை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போன போது அடுத்த நாள் பார்த்தா உங்களுக்கு குதிரை தர்றேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அடுத்த நாள் போனால் அதுக்கு குதிரை வேண்டாம், நீங்கள் நாளைக்கு வாங்க, உங்களுக்கு எருமை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாளும் போனால் எருமை என்னாச்சு, எருது தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் அடுத்த நாள் போனால் உங்களுக்கு புடவை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஔவையார் நினச்சிட்டு சொல்கிறாரு, நீ அடுத்த நாளும் போனால் அந்த சேலை என்னாகும், கிழிஞ்சு திரியாக போகுமோ அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் தான் ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. கரியாய் பரியாகி காரெருமை தானாய் எருதாய் முழு புடவையாகி திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்தது கால் ஓய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை. கோரைக்கால் ஆழ்வான் கொடை. அந்த கோரைக்காலில் இருக்கக்கூடிய ஆழ்வான் அவனுடைய ஈகையானது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, கரியாய் பரியாகி காரெருமை தானாய். அது என்னாச்சு, கரி யானையாகி, பரி குதிரையாகி, கரு நிற எருமையாகி, எருதாய் முழு புடவையாகி திரியாய். அந்த எருதாயி அதுக்கப்புறம் என்னாச்சு, முழு புடவையாகி முடிவில் அது என்னாச்சு, திரியாய் கிழிந்து போன ஒரு கந்தலாக இருப்பது போல. யாருடையது, தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து கால் ஓய்ந்ததே. தேரினுடைய கால்கள் போல என்னுடைய கால்கள் என்னாச்சு, தேய்ந்து போச்சு. இவனுடைய இல்லத்துக்கு நடந்து போய் ஒரு தேரினுடைய கால் போல என்னுடைய காலும் தேய்ந்து போச்சு, இதுதான் நான் பெற்றது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு ஔவையார். கரியாய் பரியாய் காரெருமை தானாய் எருதாய் முழு புடவையாகி திரியாய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து கால் ஓய்ந்ததே. என்னுடைய கால் என்னாச்சு, தேஞ்சு போனது தான் எனக்கு மிச்சம். கோரைக்கால் ஆழ்வானின் கொடை, இதுதான் அவன் எனக்கு கொடுத்தது அப்படின்னு அந்த ஆழ்வானை பழிக்கும் வகையில் இந்த பாடல் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாடல் சேடனுடைய வாழ்வின் பற்றி ஒரு பாடல். அதே கோரைக்காலில் சேடன் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்திருக்கான். அவனும் எப்படிப்பட்டவன், அந்த ஆழ்வானை போன்றவன் தான். ஆனால் அதுலேயும் இவன் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பான். என்ன அப்படின்னா, அவனுக்கு ஏராளமான செல்வம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டான், இவன் யாருக்குமே தரமாட்டான். அதே சமயத்தில் எளிமையாகவும் இருப்பான். பாடல் பெறானேல் பலர் மெச்ச வாழானேல் நாடறிய நன்மனங்கள் நாடானேல் சேடான் இவன் வாழும் வாழ்க்கை இருங்கடல் சூழ் பாரில் கவிழ்ந்தென்ன மலர்ந்தென்ன கான். பாடல் பெறானேல், நல்ல புலவர்களால் பெற்று அந்த ஒரு புகழை அடையக்கூடியவன் இவன் இல்லை. அடுத்தது பலர் மெச்ச வாழானேல், பலர் மெச்சும் அளவுக்கு இவன் நல்லா வாழ்ந்து வர்றான், பொருள் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இவன் இல்லை. நாடறிய நன்மனங்கள் நாடானேல், நாடு அனைத்தும் தெரிந்து போற்றுமாறு நற்காரியங்களை அவன் எதுவுமே செய்யறதில்லை. இவன் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னு யாரும் சொல்கிற அளவுக்கு இவன் எந்த விதமான செயல்களும் செய்யலை. அடுத்தது சேடன் இவன் வாழும் வாழ்க்கை. இந்த சேடனாகிய இவன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, இருங்கடல் சூழ் பாரில், அந்த இருங்கடலால் சூழப்பெற்ற இந்த உலகத்தில் அவன் அழிந்தால் என்ன, பாரில் கவிழ்ந்தால் என்ன, மலர்ந்தால் என்ன, அவன் அழிந்தால் என்ன, செழித்தால் என்ன, இது ரெண்டுமே ஒன்றுதான். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, இதில் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவன் எப்படிப்பட்டவன், ஒரு நல்ல புலவர்களால் பாடப்பெற்ற புகழை பெற்றவனும் இல்லை, மற்றவர்களுடைய மெச்சுமாறு இவன் வாழ்ந்து வரதும் இல்லை,
நாடறிய நன்மனங்கள், நாட்டுக்கு தெரிகிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியங்களையும் இவன் செய்பவன் இல்லை. இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? பெருங்கடலால் சூழப்பெற்ற இந்த உலகத்தில் இவனுடைய வாழ்க்கை அழிந்தால் என்ன, மலர்ந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் முல்லானை பற்றின ஒரு பாடல். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, இந்த சேடன் ஆழ்வான் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல குணம் உடையவன். ஒரு நாள் ஔவையார் முல்லானுடைய வீட்டுக்கு போகிறாரு. அப்படி போகிற பொழுது இவரை ஔவையாரை உபசரித்து அவருக்கு தேவையான பொருட்கள், சாப்பாடு எல்லாமே செய்கிறாரு. பல நாள் இங்கே இருந்துட்டு போங்க அப்படின்னுமே அவர் சொல்கிறாரு. இவரும் பல நாள் இருக்கிறாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஔவையார் அவங்க இருந்தபோது அந்த நிலையை அவர் அடையலை. அது ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. ஒரு சிலர் காலையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பாங்க, இரவு நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் முல்லானினுடைய முகம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மலர் எப்படி மலர்ந்து இருக்குமோ அதே மாதிரி தான் அவனுடைய முகமும் மனமும் மலர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பாடல் பாருங்கள். காலையில் ஒன்றாவர், கடும் பகலில் ஒன்றாவர், மாலையில் ஒன்றாவர், மனிதரெல்லாம் சாலவே முல்லானை போல முகமகம் மலர்ந்த நல்லானை கண்டறியோம் நாம். இந்த முல்லானை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை, சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் ஒன்றாவர், கடும் பகலில் ஒன்றாவர். மனிதர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஒரு சிலர் காலையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பாங்க, மாலையில் ஒன்றாவர் மனிதரெல்லாம், இப்படி மாறி மாறி இருப்பாங்க. சாலவே முல்லானை போல. ஆனால் அது மாதிரி இல்லாமல் முல்லான் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? முகமும் அகமும் மலர்ந்து நல்லானை போல எப்பொழுதும் உபசரிக்கும் அந்த நல்லவர்களை போல அவன் இருக்கிறான். இவனை மாதிரி நான் யாரையும் கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாரும் சொல்லக்கூடிய பாடல். கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு அப்படிங்கிற பாடல். அப்புறம் எறும்பும் தன் கையின் அளவுக்கு ஒரு எண்ஜான் 8 ஜான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அமைந்த பாடல் தான். பாருங்கள், கற்றது கைமண் அளவு. இப்போ இந்த பாடல் வரக்குண்டான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு ஔவையாரினுடைய குணத்தை சோதிக்கக்கூடிய வகையில் அவரை இழிவுபடுத்தும் வகையில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? தம் கையில் ஒரு பிடி மண்ணை வச்சுட்டு இதை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறார். இவருடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டார். இவர் இழிவுபடுத்தும் வகையில் தான் சொல்கிறாரு, கேட்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இவருக்கு ஒரு நல்ல உணர்வை உணர்த்தணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த பாடல் பாடியிருக்கிறாரு. பாருங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, எண்ணுற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், புலவீர் எறும்பும் தன் கையால் என்றான் அப்படின்னு சொல்கிறாரு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, எண்ணுற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். அந்த கலைமடந்தையை என்ன பண்ணுற? கலைமடந்தை அப்படிங்கிறது கலைமகள். அந்த கலைமகளானவள் கற்றது கையளவு, மண்ணளவு, நீ வச்சிருக்கிற அந்த மண்ணளவு தான், கல்லாதது உலக அளவு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னுமே படிக்கணும் அப்படின்னு கையில் ஏடை எடுத்துக்கொண்டு படித்து கொண்டிருக்கிறாள். அதனால் நீ வீணாக பந்தயம் பண்ணாத, என்கிட்ட வாதிட முயலாதே. அந்த எறும்பும் என்னது? தன்னுடைய கையால் எஞ்சான் அளவு உடையது தான். ஸோ இதனால் உன்னுடைய குறும்புத்தனத்தை காட்டாத அடக்கத்தோடு வாழ்வீராக அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில். அடுத்த பாடல் சோழனுக்கு ஒரு அரசியல் நுணுக்கம் சொல்லக்கூடிய வகையில் அமைந்த பாடல் தான். என்ன அப்படின்னா, ஒரு சோழ அரசன் தன்னுடைய ஊரை காக்கிறதுக்கு, தன்னுடைய நாட்டை காக்கிறதுக்கு யாரை மந்திரியாக நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறாரு. தன்னுடைய சொந்தக்காரனை நியமிக்கலாமா, இல்லை போரில் சிறந்தவனை நியமிக்கலாமா, இல்லை வியாபாரத்தில் மேன்மையுடையவனை நியமிக்கலாமா, யாரை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற போது ஔவையார் போகிறாரு. அப்போ அந்த அரசனை பார்க்குற பொழுது உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு வாட்டம் தெரியுதே, என்ன அப்படின்னு சொல்கிற போது அவர் எல்லாமே சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஒரு பாட்டு சொல்கிறார். நூலெனிலோ கோல் சாயும் நும் தமரேல் வெஞ்சமராம், கோலெனிலோ அங்கே குடிசாயும், நாளாவான் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு. அந்த நூலெனிலோ அப்படிங்கிறது அந்தணர்களை சொல்கிறாங்க. அந்த முப்பரி நூல் அணிந்த
அந்த அந்தணர்கள் அரசானாங்க அப்படின்னா, மந்திரி ஆனாங்க அப்படின்னா, உன்னுடைய செங்கோல் என்னாகும்? பிறந்து கொடுங்கோலாக கோல் சாயும். உன்னுடைய கொடுங்கோலாக அது மாறும். நும் தமரேல் வெஞ்சமராம். உன்னுடைய உறவினர்கள் இந்த மந்திரியாக இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய பகை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கோலெனிலோ ஆங்கே குடிசாயும். வணிகர்களை நீ வந்து அந்த இடத்துல ஒரு மந்திரி பதவி கொடுத்த அப்படின்னா அவங்க மக்கள்கிட்ட வரி பணம் கேட்டு உன்னுடைய மக்களினுடைய வாழ்க்கை என்னாகும்? சாயும். ஆவான் வழிக்கு துணை ஆவான். அந்த 4வதாக இருக்கக்கூடிய வேளாள வகுப்பினரை வந்து நாம் மந்திரியாக கொடுத்தோம் அப்படின்னா 4வதாக இருக்கக்கூடிய அந்த வேளாளருக்கு இந்த மந்திரி பதவி கொடுத்தோம் அப்படின்னா உன்னுடைய அரசு நெறிக்கு உற்ற துணையாக இருக்கும். அவன் அப்படி இருப்பான். ஸோ வேளாளனை வந்து ஒரு நல்ல மந்திரியாக அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நல்ல அரசாக இருக்கும். அந்த அரசே அரசு, அதுவே நல்ல அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்தணர்களை நீ வந்து மந்திரி ஆக்குன அப்படின்னா உன்னுடைய செங்கோல் சாயும். இன்னும் தமர் உன்னுடைய உறவினர்களை வந்து நீ மந்திரி ஆக்குன அப்படின்னா உனக்கு போரில் கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறாரு. கோலனிலே அங்கே குடி சாயும். அதே வணிகர்களை கொண்டு போய் நிறுத்தின அப்படின்னா உன்னுடைய மக்கள்கிட்ட என்ன பண்ணுவான்? வரிகளை கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்துவான். 4வதாக இருக்கக்கூடிய அந்த வேளாளர் குலத்திலிருந்து ஒருத்தனை மந்திரி ஆக்குன அப்படின்னா அவனே உனக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். அடுத்த பாடல். ஒரு ஊரில் ஒரு போலி வள்ளல் இருக்கான். அவன் வந்து யாருக்குமே ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான். ஆனால் என்ன சொல்லிக்குவான்? எல்லாத்துக்கிட்டையும் நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், வாரி வாரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்குவான். ஒரு சில குறையுள்ள புலவர்கள் போய் பாடினாலும் அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான், தாட்டி விட்டுருவான். இப்படி எல்லாரும் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் அவன் இப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தவிர்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலான்னு நினச்சிட்டு 4 கோடி கவி செய்தால் அவங்களுக்கு 1000 பொன் தருவேன் அப்படின்னு ஒன்று விட்டுறான். அப்போ எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. 4 கோடி கவி பாடினா நம்மளுடைய ஆயுசே முடிஞ்சிருமே, இது எப்படி பாட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யாருமே போக மாட்டாங்க. அந்த சமயத்தில் ஔவையார் வந்து அந்த ஊருக்கு போகிறாரு. இவனுடைய நிலையை அறிஞ்சு இவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. சரி, நான் 4 கோடி பாடல் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அவையை கூட்டுறாங்க. இவரும் போய் அந்த இடத்துல நிற்கிறாரு. சரி, அப்போ யோசிக்கிறான், என்னடா அது 4 கோடி பாடுறேங்கிறாரே, இவர் எப்படி தாங்குவாரா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஔவையாரும் மதியாதார் முற்றம் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுறாரு. அப்படி பாடின உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஔவையார் 4 கோடி கவி இயற்றிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஒத்துக்கலை. இது 4 கோடி கவி பாடலா அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள் அந்த பாட்டு என்னென்னு. மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைனா கோடாமை கோடி பெறும். இந்த பாடலில் தான் என்னது 4 கோடி அப்படிங்கிற ஒரு சொல் வந்ததுனால, இன்னுமே கோடான கோடி இந்த மாதிரி வந்ததுனாலே இது 4 கோடி பாடல் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவன் ஒத்துக்கலை. மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும். நம்மளை மதிக்காமல் இருக்கிறவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது கோடி பொன் பெறுவதை சமம் அப்படின்னு சொல்கிறார். உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லாதவங்க வீட்டில் போய் சாப்பிடாமல் இருக்கிறதே என்னது ஒரு கோடி பொண்ணை கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி பெறும். ஒரு கோடி கொடுத்தாச்சு, நல்லவங்களோட சேர்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, கோடான கோடி குடிப்பினும் தன்னுடைனா கோடாமை கோடி பெறும். நீங்கள் எத்தனை தான் கோடி கொடுத்தாலும் என்னுடைய நாவானது கோணாமல் இருக்கும். தவறுடைய பாடல்களை பாட மாட்டேன் அப்படிங்கிற கருத்தை உணர்த்தும் வகையில் கோணாது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் அந்த 4 கோடி கருத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்மளை மதிக்காதவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதே ஒரு கோடி, சாப்பிடுங்கன்னு சொல்லாதவங்க வீட்டில் போய் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு கோடி, கோடான கோடி கொடுத்து நல்லவங்களுடைய நட்பு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னுடைய நாவானது கோடாமல் இருப்பதே கோடி பொன் பெறுவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையார் தனிப்பாடல்கள் இந்த வீடியோவோட சேர்த்து 3 பாகமாக வந்திருக்கு. ஸோ இந்த பாகத்தை பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி பார்க்காம இருக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க 2 வீடியோக்களை.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.